கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லித் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தம் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷன் ஒரு குமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனாய்க்கு ஈர்க்கத்தக்கதாக அவனாய்க்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எங்களே, நாம் இப்பொழுது எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும்போது திருப்பணிக்கினாக வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். அந்த பாட்டு புஸ்தகத்தில் 132வது பாடல், 132 தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. 72 பாடலாம். 132வது பாடல். இந்த 2 நாட்களிலும் உங்களுடைய சிலுவை தியானிக்கும்படியாக இந்த நாளிலும் நீர்களுக்கு தருகிற நல்ல பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. கர்த்தாவே, இந்த செய்தியை எந்த ரூபத்தில் தாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய வார்த்தை தெளிவாக தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே எழுதுவீராக, அவருடைய சிந்தனைகளிலே எழுதுவீராக. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கிறது சொன்ன வார்த்தை பிரகாரம் உங்களுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் புறப்பட்டு போகட்டும். அதை நிறைவேற்க ஆசீர்வாதத்தை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாள் நாம் வாசித்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே
இயேசு சொல்லுகிறார், வாசிக்கலாமா? மத்தேயு 26:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை தியான நாட்களிலே இந்த சிலுவையிலே மிக முக்கியமாக அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். சிலுவை சுமப்பது என்பது ஏதோ மர சிலுவையை சுமப்பது அல்ல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். தன் சிலுவை எடுக்க வேண்டும், தன்னை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. தன்னை வெறுக்கிறது என்று சொன்னால் என்ன? தன்னுடைய சுய சித்தத்தை விட்டுக் கொடுப்பதுதான் சுய வெறுப்பு அல்லது இந்த சிலுவையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிடிபடுவதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சொந்தப்படி அல்ல என்று ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்திலே சிலுவைக்கு போகும் முன்பாக ஆண்டவர் இந்த ஜெபத்தை செய்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் பிதாவிடத்திலே கேட்டாரோ அவர் கேட்டதை உடனே பிதாவானவர் செய்ததை நாம் பார்க்க முடியும். 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷிக்கும் போது ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து வானத்துக்கு நேராக காட்டி ஆசீர்வதித்து அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த நிறைவை நாம் பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் இயேசு அதிசயங்கள் செய்தாரோ அவர் பிதாவை பார்த்து கேட்டுவிட்டு தான் என்ன செய்தார்? அதிசயத்தை செய்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையிலே கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாளான ஒரு லாசர் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய கல்லறைக்கு முன்பாக வந்து இயேசு அவர் சொல்லுகிறார், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஜனங்கள் காணும்படியாக நீர் எனக்கு இந்த அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொன்னார். லாசரு வெளியே வந்தான். ஆனால் இந்த இடத்திலேயே கவனமாக பார்க்கிறேன். இயேசு சிலுவைக்கு போகும் முன்பாக அவர் பிதாவிடத்திலே போய் சொல்லுகிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் முழுவதுமாக தன்னை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். சிலுவை என்று சொன்னால் என்ன? முழுவதுமாக தன்னை வெறுத்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்பதுதான் சிலுவையின் இன்னொரு பரிமாணம். இங்கே பேதுரு அவன் சொன்ன வார்த்தை இதற்கு முன்பாக வைக்கப்படுகிறது. பிதா அந்த இயேசு கேட்கிறார், மனுஷகுமாரனை மனிதர்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். பேதுரு சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு சொல்லுகிறார், இது மாம்சம் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு பிதா தாமே உனக்கு வெளிப்படுத்தினார். ரொம்ப கவனமா நீங்க பார்க்கணும். இப்ப இயேசு பேதுருவை மெச்சுகிறார். எப்படி மெச்சுகிறார்? இது உன்னிடத்திலிருந்து வந்ததில்லை, பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். இதுக்கு அடுத்த சாப்டர் இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் பாடுபட வேண்டியது இருக்கிறது, மனிதனுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. பேதுரு என்ன பண்ணியிருப்பான்? இதுவரை நினைத்தான் இயேசு என்னை மெச்சினார், இப்பொழுது போய் சொல்லுகிறான், இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லுகிறான். இதுவரை என்ன நினைத்தான்? இயேசு என்னை மெச்சுகிறது போல இதை மெச்சுவார் என்று சொல்லுகிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தான். ஒரு நிமிடத்துக்கு முன்ன என்ன சொன்னார்? மாம்சம் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். இங்கே அடுத்த ஸ்டெப் உடனே என்ன சொல்லுகிறார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே. இங்கே இயேசு பாடுபட்டு மரிக்க வேண்டியதாக இருக்கிறதை அவர் பிதாவினத்திலே உணர்ந்து கொண்டபடியினாலே இங்கே மனிதனுடைய சித்தத்துக்கு ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஒருவேளை இயேசு இந்த பிதா இவனை பேதுருவிடத்தில் பேசுகிறான் என்ற எண்ணத்தோடு இது உனக்கு சம்பவிக்க கூடாது என்று விட்டுக் கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? பேதுருடைய சித்தம் நிறைவேற இருக்கும். ஆண்டவரை உடைக்கிற மிக முக்கியமான காரியம்
மனிதனுடைய சித்தத்தை உடைக்கிறான், தன்னுடைய சித்தத்தை உடைக்கிறான், பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். திருச்சபையிலே செய்தி கேட்கிற நாமாக இருந்தாலும் சரி, அடிந்த வார்த்தை எந்த ரூபத்தில் கேட்டுக் கொண்டிருந்தாலும், சிலுவை சுமக்க ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது என்ன? தன்னுடைய சித்தத்தை விட்டுவிட்டு அவருடைய சித்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா மனிதனுடைய சிந்தனையிலே அவன் நடந்து வருகிற பாதையில காணப்படுகிற நிகழ்ச்சிகள் அவனை பாதிக்கிறது. இப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் நினைக்கும் போது அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருக்கும். நாம் செய்யக்கூடிய வேலையானது, காரியமானது அது சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா என்று நமக்குள்ள ஐயப்பாடுகள் வரும்போது நம்ம தேடுகிறது என்ன? மற்ற மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் தேடி பார்ப்போம். அநேக நேரங்களில் நம்ம சொல்லுவது என்ன? இவன் இதை செய்தான், அவனுக்கு இது நேரிட்டது. இப்படி சொல்றோமா இல்லையா? இவன் இப்படி போக வேண்டியவன், இவன் இந்த காரியத்தை செய்யறபடினாலே இப்படி ஆகி போனான் என்று சொல்லுகிறோம். நன்றாக பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து ஏகப்பட்ட பணத்தை எடுத்து போட்டு செலவு பண்ணி அதை இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடன் வாங்கி கடலுக்குள்ளே மூழ்கி போனான். நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு காலத்து நன்றாக வாழ்ந்தான், இப்பொழுது சிரமத்துக்குள்ளே கிடக்கிறான், கடனுக்குள்ளே கிடக்கிறான். ஒரு காலத்திலே அவனை எல்லாரும் வெச்சினார்கள், இப்பொழுதோ அவன் எல்லாருக்கும் ஒன்றுக்கு உதாரணமாக கிடக்கிறான். காரணம் என்ன? நம்பிக்கை தளர்ந்து போனது. நம்முடைய வாழ்வில் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்பா என்ன யோசிப்போம்? அவனுக்கு அப்படியாச்சு, அதனால நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அதே சூழ்நிலைக்குள்ள இருந்து ஜெயிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரே காரியத்தை இருவர் செய்கிறார்கள், ஒருவர் ஜெயிக்கிறார்கள், ஒருவர் தோற்கிறார்கள். காரணம் என்ன? ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது, இது தெரிகிறது இல்லை. என்ன செய்யப்படுகிறது? ஆண்டவர் சொல்ல, இவனை கொண்டு இதை செய்ய வேண்டும், அவருடைய சித்தம். இவனை கொண்டு இதை செய்ய வேண்டும், அதான் ஆண்டவருடைய சித்தம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த மனிதனை பார்த்து ஒன்றில் இவன் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தான்னு சொன்னா இவனை கொண்டு செய்ய வேண்டிய பணி நிறைவேறாது. சிலுவை என்று சொன்னா ஆண்டவர் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கிறது தான் மிக முக்கியமான காரியம். நாங்கள் ராத்திரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய இந்த சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மிஷனரி தளமானது ஸ்தாபிக்கப்பட்டு அங்கே ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியை நான் தேடி பார்த்தேன்னு சொன்னா, ஜேசுதாசன் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் பேட்டன் என்று சொல்லக்கூடிய ஒருவருமாக இங்கிலாந்திலே மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரிடத்திலும் மிஷனரி தாகம் இருந்தது. இந்த ஜேசுதாசன் சொன்னார், நான் டாக்டருக்கு படிக்கிறேன், இந்தியாவில் போய் இறைப்பணி செய்ய போகிறேன், அநேக ஜனங்கள் இந்த நோயினாலே கஷ்டப்பட்டு கொண்டு கிடக்கிறார்கள், இயேசுவை நான் அறிவிப்பேன், இந்த ஜனங்களுக்கு சேவை செய்ய என்று வந்தார். அப்பொழுது அந்த மனிதன் பேட்டன் என்று சொல்லக்கூடியவரும் அவரும் இவரோடு இணைந்து அந்த ஊர்களோடு எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ரெண்டு பேருமாக வருகிறார். வந்தவுடனே கல்கத்தாவுக்கு வந்தார்கள். அங்கே அவர் விரும்பின மாதிரி எல்லாம் ஊழியம் செய்து பார்த்தார், எல்லாத்திலையுமே தோல்வி. கடைசியில ஆண்டவரிடத்தில் போகிறார், ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஊழியம் உமக்கு பிரியமா சுத்தம் இல்லையா என்று தெரியவில்லை, வைக்கிற இடமெல்லாம் தோல்வியாக இருக்கிறது. எனவே ரெண்டு பேருமாக சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணினார். ஒரு இடத்துல ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணி என்று சொன்னார்கள், இன்றைக்கு நாம் இனி இப்படி போனா சரியா வராது, எங்களுக்கு மருத்துவ பணி ஊழியமானால் நீர் எனக்கு இடத்தை காட்ட வேண்டும். அவங்க இல்லை இடம் வடைந்த தேடாத இடங்கள் எங்கே அவர்களிடத்துல ஊழியத்தை எல்லா இடத்துல எதிர்ப்பு வந்தது. இப்பொழுது அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள், நாங்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகக்கூடிய ஒரு ட்ரெயின்ல ஏற போவோம். இந்தியாவில் வடபகுதியிலிருந்து தென்பகுதி வர ட்ரெயின்ல போவோம். எந்த இடத்துல எங்களுக்கு ஊழியத்தை காட்டுகிறீரோ அந்த இடத்துல செய்வோம் என்று சொல்லி டிக்கெட் எடுத்து ட்ரெயின்ல ஏறிவிட்டார்கள். அங்கிருந்து ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. சென்னை வரை வந்து விட்டார்கள். ஒரு இடத்திலும் அவர்கள் தங்கி ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகவில்லை. அதற்கு பின்பாக அவர்கள் திரும்பவும் தெற்கு நோக்கி பிரயாணப்படுகிறார். பிரயாணப்படும் போது திருப்பத்தூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல வரும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனது. அநேகர் ஐயோ குய்யோ என்று விழித்துக் கொண்டு கிடக்கிறார். ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனா மருத்துவர் வேணும். அந்த மருத்துவர் இல்ல, ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, உடனே தற்காலிக ஒரு ஷெட்டை உருவாக்கினார்கள். எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணார்கள். ஆண்டவர் சொன்னார், இதுதான் நீங்கள் பணி செய்ய வேண்டியது. தேவ சித்தம் என்ன? எங்கிருந்து வந்தாலும் சரி, தேவ சித்தம் அவர்கள் திருப்பத்தூர்ல
பணி செய்ய வேண்டிய டாக்டர்களாக பணி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து பார்த்தால் இவர்கள் இருவரும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மொத்த ஜனங்களும் கூடிவிட்டார்கள். அவர்கள் சொன்னார், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணாங்க, மருத்துவமனை கட்டலாம் என்று சொன்னால் மருத்துவமனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சுத்தம் என்ன, அதை தெரிந்து கொண்டு செய்யும் போது அந்த ஊழியம் அவளை கொண்டு நிறைவேறும். இன்றைக்கு அந்த எழுதப்பட்டிருக்கு. பேட்டன் ஜெயசாஸ்திரமா சேர்ந்து அந்த இடத்துல செய்த ஊழியம் இன்றைக்கு எழுதப்படுகிறது. காரணம் என்ன, ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி போகும்போதுதான் அதை நாம் சுதந்திரிக்க முடியும். சாதாரண காரியம் இல்லை. சிலுவை, அந்த சிலுவை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இனி ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, எங்களை படிப்பெல்லாம் மூழ்கி போச்சு, எங்க ஞானம் எல்லாம் மூழ்கி போயிடுச்சு, இனி ஒன்றுமே தெரியவில்லை என்று விட்டுக் கொடுக்கும் போது ஆண்டவர் எத்தனை நாள், இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் 3 நாள்ல வந்து சேர்ந்து விடுகிறோம். நல்ல தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 72 மணி நேரம் 36 மணி நேரத்துல எல்லாம் வருது. ஆனா முன்னாடி அப்படி இல்லை. ஒரு வாரம் ஆகும் ட்ரெயின் அங்க இருந்து வந்து சேரணும். வழியில இந்த மாதிரி ட்ரெயின் இல்லை, பழைய ட்ரெயின், அங்க ட்ரெயின் கறி போட்டு நிலக்கரியில ஓடக்கூடிய ட்ரெயின் எப்படி இருக்கும், அது இழுத்து 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 எத்தனை நாள் போராடி இருப்பாங்க. கடவுளை எங்களுக்கு இடத்தை காட்ட வேண்டும். கடைசியில ஆண்டவர் சரியான இடத்துல கொண்டு வந்து அவருடைய ஊழியத்தை ஸ்தாபித்தார். சிலுவை என்று சொல்வது என்ன, அது ஆண்டவருக்கு விட்டுக் கொடுக்கும் போது அந்த முடிவு மகிமையாக இருக்கும். தேவ சித்தம் அங்கே நிறைவேறுகிறது. நம்ம அநேக நேரங்களில நம்முடைய சுயமானது சொல்லும், ஐயோ இது தாக்கு பிடிக்க முடியவில்லையே. ஆண்டவர் என்ன செய்கிறார், பிள்ளைகளை விட்டு பார்க்கிறார். அவர்கள் அந்த வசனம் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டவரை அவரை சோதிக்க ஆரம்பிக்கும் நிற்பார்களா என்று சொல்லி சோதிக்கும் போது சோதனையிலே நின்று பிடித்தார்கள். ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டது. நம்ம மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் வருடம் உலகம் முழுவதையும் உலுக்கின ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சிலுவை என்று சொன்னா என்ன என்பதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்வு, நம்ம போறது சரியா தவறா, ஆண்டவருடைய கையில் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அநேகருக்கு மேலே சிலுவை வைக்கப்படுகிறது. சுனிதா வில்லியம்ஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை எல்லா பேப்பர், டிவி, ஊடகங்கள் முழுவதும் போக்கஸ் பண்ணி கொண்டிருந்தது. மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் வருடம் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியிலிருந்து கீழே வருகிறார்கள். ஏன், என்ன விசேஷம்? அவள் அதற்கு முன்பாக 30 தடவை அந்த விண்வெளி மையத்துக்கு போயிருக்கிறார்கள். இந்த மார்ச் மாசத்துல அவர்கள் திரும்ப வரக்கூடிய அந்த பணியானது ஜூலை மாதத்திலே அவர்கள் போகிறார்கள். 8 நாள் பிரயாணம். 8 நாளிலே 9ஆவது நாளிலே திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி ஷெட்யூல் போட்டுதான் அந்த ராக்கெட் விண்கலமானது ஏவப்பட்டது. வில்லியம் புச்மோர் என்று சொல்லக்கூடியவர் சுனிதா வில்லியம்ஸ் என்ன பண்ணினார்கள், விண்வெளிக்கு போனார்கள். 9 நாளில் போகும்போது அங்கே விண்வெளி ஓடத்திலே என்ன இருந்தது, ஒரு பழுது வந்து விட்டது. அந்த பழுதோடு திரும்ப வர முடியாது. காரணம் என்ன, நமக்கு இதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்த ஞாபகத்தில் இருக்கு. கல்பனா சாவ்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவர்கள் வானத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற விண்வெளி மையத்தின் வழியிலே அந்த விண்வெளி ஓடம் வெடித்து சிதறி அதிலிருந்து அவர்கள் செத்து போனார்கள். எந்த ஒரு சின்ன படகு இருந்தாலும் அங்கிருந்து அந்த விண்வெளி ஓடத்தை எடுத்துக் கொண்டு வர முடியாது. கிட்டத்தட்ட அது விண்வெளியில் அந்த 320 மைல் அந்த விண்வெளியை தொடுகிற நேரத்தில் அந்த என்ன சொல்றது, நம்முடைய விண்வெளி மையத்தை அந்த இடத்தை தொடும்போது நம்முடைய பூமி எதிர்ப்பு, விசை எதிர்ப்பு அந்த இடத்துல வருவதற்கு 320 கிலோமீட்டர். அது வரும்போது அது கிட்டத்தட்ட 25,000 மைல் வேகத்தில் கீழே வருமா. கீழே வந்து அந்த விண்வெளிக்குள்ள அந்த நம்முடைய பூமியின் அந்த எல்லைக்குள்ளே வரும்போது அந்த விண்வெளி ஓடத்தில் ஒரு சின்ன கசிவு இருந்தாலும் தீப்பிடித்து எரிந்து விடும். அப்படித்தான் அது நடந்தது. எனவே அங்கே சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு என்று தெரிந்த உடனே அவர் விண்வெளி ஓடத்தை அங்கே நிறுத்திவிட்டு அதை பழுது பார்க்கும் முயற்சியிலே ஈடுபட்டார். பழுது பார்க்க முடியவில்லை. 1 மாதமானது, 9 நாள் வர வேண்டியவர்கள் 2 மாதமானது, 3 மாதமானது, 4 மாதமானது, 5 மாதமானது. அங்கேயும் கலக்கம், கீழேயும் கலக்கம். இவர்கள் திரும்ப வருவார்களா என்று உலகமெல்லாம் அவர்கள் மாறி மாறி பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது எலான் மஸ்குடைய டிராகன் சொல்லக்கூடிய விண்வெளத்தை அனுப்பும்படியாக அங்கே சூழ்நிலை உருவானது. முதலாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எலான் மஸ்க் நாசாவை விட தனிப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கி
அவர் இந்த விண்வெளி ஓடத்தை தாண்டி தன்னுடைய அந்த விண்கலத்தை செலுத்தி திரும்ப கொண்டு வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஆட்களை அனுப்பி. இப்பொழுது முதலாவது அனுப்புற ஸ்டார்லைனர் அந்த போயிங் விண்கலமானது இனி திரும்ப வர முடியாத என்ற சூழ்நிலை. ஆனால் இந்த 2 பேரை மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டிய பணி எலோன் மஸ்குடைய இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் ஒப்படைக்கப்பட்டு அந்த விண்கலமானது போனது 9வது மாதம் அங்கிருந்து திரும்ப வருகிறது. உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, உலகம் முழுவதும் அதையே போக்கஸ் பண்ணி கொண்டிருந்தது. அங்கிருந்து அவர்கள் கிளம்பும் போது இந்த இடைப்பட்ட தூரத்திலே அவர்களுக்கு எந்த விதமான சிக்னலும் கொடுக்க முடியாது. அங்கே கிளம்பும் போது சிக்னல் கொடுத்தார்கள், அது வந்து கொண்டிருக்கும் போது எந்த சிக்னலும் கிடைக்காது. எனவே இந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒரு இது இல்லாம போக்கஸ் பண்ணி கொண்டார். நாசா விண்வெளி மையத்துக்கு மாத்திரம் தெரியும் அவர் வந்து கொண்டிருக்கிற இடம். வேகமாக வந்து எல்லாரும் சொன்னார்கள் இவர்கள் திரும்ப பூமியில வந்து சேர்வார்களா என்று தெரியும். அவ்வளவு வேகத்தோடு வருகிறது அந்த விண்வெளி ஓடமானது. அந்த இதுக்குள்ள நுழைந்த உடனே வெப்பம், சாதாரண வெப்பம் இல்லை, நல்ல பழுக்க காய வச்ச இரும்பு போல அந்த வெப்பம் வந்து சேரும். கடைசியாக கொண்டு அந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி அவர்கள் கடலிலே கொண்டு வந்து அந்த விண்வெளி ஓடமானது விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூட்டுனால அந்த கடல் கொதித்தது, அவ்வளவு சூடு. அதுக்குள்ளே இவர் பத்திரமாக வந்து சேர்ந்தார். உலகம் எல்லாம் பார்த்தது, உலகம் எல்லாம் அதை போக்கஸ் பண்ணிது. நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னன்னா, அவளிடத்துல கேள்வி கேட்டார்கள், நீங்கள் விண்வெளிக்கு போனதுனால உங்களுக்கு என்ன கிடைத்தது? அவள் சொன்னார்கள், நான் மேலே இருந்து பார்த்தேன், கீழே பூமியை மாத்திரம்தான் பலவிதமான எண்ணங்கள் வண்ணங்களோடு பார்த்தேன். நீலம், பச்சை, எல்லா விதமான அந்த கலர்களையும் பூமியில பார்த்தேன். மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மேலிருந்து பார்த்தேன். அங்கிருந்து பார்க்கும்போது பூமியில எந்த பிரிவினையும் இல்லை. அங்க ரஷ்யாவும் இல்லை, அங்க அமெரிக்காவும் இல்லை, அங்க சைனாவும் இல்லை, அங்க கொரியாவும் இல்லை. மேலிருந்து பார்க்கும்போது எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க ஒரே ஒரு பூமி மாத்திரம் தான் தெரிந்தது என்று சொன்னார். உள்ள அவங்க சொல்லுகிறாங்க, நம்ம போட்டி பொறாமைகள் அங்க மேல இருந்து பார்த்தா தெரியவில்லை. நாங்க எப்பொழுது வந்து சேரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். கீழிருந்து எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் வந்தது, எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். வந்து சென்னா என்ன சொல்லுகிறார் என்று சொன்ன, அங்கே நாங்கள் வெளியே வர முடியாது. வைக்கப்பட்ட சிலுவை என்ன, இவர்களால திரும்ப வர முடியாது. அவர் என்ன முயற்சி எடுத்தாலும் அவர்கள் மேல் வைக்கப்பட்ட பணி என்ன, அதை நிறைவேற்றாமல் வெளியே வர முடியாது. சிலுவை அவள் மேல் வைக்கப்பட்டது. சொன்னார், கடைசியில இந்த பூமியிலிருந்து யாராவது எங்களை காப்பாற்றினால் மாத்திரம்தான் நாங்கள் திரும்ப இந்த பூமிக்கு வந்து சேருவோம். ஏனென்று சொன்னா அந்த சாலை நான் அனுப்பினேன், அவர்களுக்கே சந்தேகம் வந்து விட்டது. இனிமேல் இவளை திரும்ப கொண்டு வரக்கு இன்னொரு விண்வெளி ஓடத்தை அனுப்பி இவளை கொண்டு வர முடியுமா என்று தெரியாது. ஆனால் எலோன் மஸ்குடைய இந்த டிராகன் விண்கலமானது தைரியமாக அதை ஒப்புக்கொண்டது. போனார்கள், திரும்ப கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அங்கே அவர்கள் மேல் வைக்கப்பட்ட சிலுவை தன்னை உரைத்து அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே அவள் காணப்பட்டார். 9 மாதங்கள் அவள் போன 9 நாள் 9 மாதமாக மாறும்போது எவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருப்பார்கள். கீழே வந்து இறங்கும்போது நிற்க முடியாது, அவ்வளவு அவள் பலகீனமாகிவிட்ட. விண்வெளியில நடந்து அந்த புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்திலே நடந்த அவளோட கால்கள் பாதங்கள் கீழே வைப்பதற்கு வழி இல்லை. தூக்கி கொண்டுதான் என்ன பண்ணாங்க, அவர்களை கொண்டு வந்து 1 வாரத்துக்கு மேலாக அவர்களை அந்த விண்வெளி ஓடத்திலும் வெளியே வரும்போது என்ன சொல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால்களை ஊன்ற வைத்து தான் அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள். சிலுவை என்று சொல்லுவது அதுதான். ஆண்டவர் அந்த நாசா விண்கலமானது அவள் ஒரு ஆராய்ச்சிக்காக அவளை அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியும். நம்முடைய வாழ்வும் அப்படித்தான். உலகத்திலே வந்த எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு வாழ்வின் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அவன் மூலமாகத்தான் நிறைவேற்றுவார். ஒருவேளை சூழ்நிலைகள் எதிரடியாக காணப்பட, சிலுவை போல காணப்படலாம். அநேக நேரத்தில் நம்ம நினைப்போம், நான் அப்படி இருந்திருந்தால், நான் இப்படி இருந்திருந்தால், நான் இப்படி வாழ்ந்திருந்தால் இப்படி இருந்திருப்பேனே என்று நினைக்கலாம். அதுவல்ல, கர்த்தர் உங்களிலே வைத்திருக்கிறது சிலுவை. நீங்கள் மேன்மேடைய முடியாமல் மேல் வைக்கப்பட்ட சிலுவை என்பதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், ஐஸ்வர்யவான்கள், இவருடைய வாழ்வை எல்லாம் நான் பார்த்தேன். அநேகருடைய வாழ்வை நான் தேடி பார்த்தேன். கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்திருந்த டாட்டா கடைசி நேரத்தில் அவரை பார்த்தீங்கன்னா 4 பேரை சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. நடக்கும்போது நடந்துவாங்க. உலகம் எல்லாம்
டாட்டாவுடைய கம்பெனிகள், இண்டஸ்ட்ரீஸ் காணப்படும். சிங்கப்பூர்ல இருக்கிற காலத்துல டாட்டா கம்பெனிக்காரங்க நிறைய கம்பெனிகள்ல அந்த ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணி வைத்திருந்தார்கள். ஏன்னா எனக்கு தெரியும், அவ்வளவு உலக பிரசித்தி பெற்ற டாட்டா கடைசி நாட்களிலே சாவதற்கு முன்பாக அவருக்கு 4 பேர் தேவைப்பட்டது. இதுதான் உலகம். ஆண்டவர் அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை இந்த உலகத்திலே செய்தார். உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வின் நோக்கம் எல்லாம் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கு. எனவே நம்மை வைக்கப்படுகிற சிலுவை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி விட்டுக் கொடுக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய சிலுவையை நான் சுமக்கும்படியாக ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு எல்லாம் அற்பமாக காணப்படலாம். சில நேரத்தில் நினைப்போம், இப்படி இருந்திருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமே அனைவர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அதுவல்ல, நம்ம தேற்றிக் கொள்ள வேண்டியது ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற சிலுவை. இந்த சிலுவையில் ஜெயம் உண்டு, இந்த சிலுவையில் ஆசீர்வாதம் உண்டு. அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம். அநேக நேரங்களில் நம்முடைய சுயத்திலே செய்ய ஆண்டவர் விடுவதில்லை. காரணம் என்னன்னா, அதை செய்த நம்ம செத்து போவோம் என்று தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல பத்திரமா நம்ம ஒரு சின்ன தட்டத்தை வைத்திருப்பார். பொறுமையாயிரு மகனே, பொறுமையாயிரு மகளே என்று சொல்லுவார். அதுதான் சிலுவை, நம்மேல் வைக்கப்படுகிற சிலுவை. ஆண்டவர் நம்மையில வைத்திருப்பார் என்று சொன்னார், அதை சுமக்கணும். அப்போதான் என்ன பண்ண முடியும், ஆண்டவர் நம்மையில் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் நிறைவேறும். எனவே இந்த நாடுகள் சிலுவையை தியானிக்கிற நாம் நமக்குள்ளே எழுதப்பட வேண்டியது, ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறேனா என்பதை பார்க்க வேண்டும். என்னுடைய சுய சித்தம் செய்கிறேனா, மனித சித்தம் செய்கிறேனா, பிறருடைய சித்தம் செய்கிறேனா, சாத்தானுடைய கையில் அகப்பட்டிருக்கிறேனா என்பதை பார்க்க வேண்டும். அமைதியாக உட்கார்ந்த மாத்திரம்தான் தேவ சித்தத்தை கண்டுகொள்ள முடியும். நம்முடைய செயல்களினாலே நம்ம எதையாவது செய்துவிட்டு ஆண்டவருடைய சித்தம் தானா என்று கேட்பதில்லை. எவ்வளவு தூரம் அமைதியா உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல போகும்போது அவர் சொல்லி தருவார், இதுதான் நீ போக வேண்டிய பாதை என்று சொல்லி தருவார். அமைதியா இல்லாம நம்ம எது செய்தாலும் சரி அங்க ஒண்ணுமே இருக்க. நீங்க நல்லா உட்கார்ந்து யோசித்துவாங்க. அதிகமான நேரத்தில் எழும்பி ஒரு 5 மணிக்கு எழும்பி அப்படியே அமைதி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. ஆண்டவர்களோடு பேசுவது ரொம்ப தெளிவாக. இந்த வெளி சத்தம் கேட்கவே கூடாது. வெளியுள்ள குருவி சத்தம், காக்கா சத்தம் வருவதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்துல 1 மணியை முடிச்சிருக்க கூடாது. அது 2, 3 மணி ஓகே. 3 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து ஆண்டவரே அமைதியா உட்கார்ந்து வெள்ளாம சத்தம் போடாம ஆண்டவரிடத்துல காரியங்களை சொல்லி பாருங்க. ஆண்டவரிடத்துல விட்டு கொடுங்க. ஆண்டவர் பேசுகிறத ரொம்ப தெளிவா கேட்க முடியும். அவளுடைய வாழ்வு மேன்மையும். ஏன்னா அநேக பரிசுத்தவானுடைய வாழ்வை நான் பார்த்திருக்கிறேன். அவள் எல்லாரும் எழும்பும் முன்பாக எழும்புவார்கள், எல்லாரும் தூங்கின பிறகு தூங்குவார்கள். ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம் மிக விசேஷமானது. ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை வைத்திருப்பார் என்று சொன்னார். நீங்க அமைதியாக உட்கார்ந்து இரவு நேரத்துல கண்டிப்பா 5 மணி நேரம் உறங்கணும். அதுக்கு முன்னாடி 11 மணி ராத்திரி எல்லாம் முடிச்சிருக்க கூடாது. 11 மணியிலிருந்து 3 மணி வரை, 4 மணி வரை மனிதனுடைய கல்லீரல், கணையம், அந்த உள்ள ஜீரண உறுப்புகள் வேலை செய்கிற நேரம், இருதயம் வேலை செய்கிற, அதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அது இல்லாம ராத்திரி ஃபுல்லா முடிச்சிருந்துட்டு காலையில பிறநிலத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். 3 மணிக்கு அலாரம் வச்சு எழும்புங்க, 4 மணிக்கு எழும்பு. 5 மணி நேரம் ஒரு மனிதனுடைய தூக்கம் வேணும். அது முடித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அமைதியாக உட்கார்ந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை நடத்தி வந்த பாதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி பாருங்க. எப்படி இருக்கணும்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு விழுகைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கண்ணீர்கள், இதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் நமக்கு நல்ல வாழ்வை தந்தார். அந்த வாழ்வை நம்ம எப்படி சுமந்து கொண்டு போகிறோம்? முறுமுறுப்போடு சுமக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த நல்ல வாழ்வு என்று சொல்லி அமைதியாக சுமக்கிறோமா? உங்கள் வாழ்வு மேன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற சிலுவை சரியாக சுமந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு போகும்போது எதிர்கால வாழ்வு சமாதானமாகும். இன்றைக்கு இந்திய தேசத்திலே காணப்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், எந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல ஆண்டவருடைய சுத்தம் இல்லாமல் மனிதனுடைய சுத்தங்கள் நிறைவேற்ற வேண்டிய அவன் தீர்மானம் பண்ணுகிறபடினால்தான் இன்றைக்கு தேசம் எல்லா விதமான குழப்பங்களுக்குள்ள கிடக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற சிலுவை, நம்மை வைத்திருக்கிற சிலுவை, அதைத்தான் சொல்லுகிறார். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் அவன் எனக்கு சீசன் அல்ல என்று சொல்லுகிறார். அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு சுமக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சிலுவை என்று சொல்லக்கூடிய
சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து திருச்சபை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். என் அடியனை செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களால் சுமக்க முடியாத ஒரு சுமையை ஆண்டவர் உங்கள் மேல் வைக்கவே இல்லை. நீங்கள் சுமக்க முடியாத சிலுவையாக இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கணும். ஆண்டவரே, இந்த சிலுவை எனக்கு சுமக்க முடியவில்லை, ஆண்டவரே பலன் தாரும் என்று கேளுங்க. நீங்க அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஜெயம் பெறுகிறதை கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை கண்களுக்கு முன்பாக காட்டுவார். நான் சுமந்து கொண்டுகிற சிலுவையிலே நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். இதை போல நீங்கள் சிலுவையை சுமக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கலாம். அந்த சிலுவையிலே முறுமுறுப்பை கட்டாதுங்க. ஆண்டவருடைய சிலுவை அமைதியாக சுமப்போம். வருங்காலங்கள் ஆசீர்வாதமாக தேசத்துக்கு நன்மை செய்கிறவர்களாக, இந்த பகுதியில் நம்ம பிரகாசிக்கிறவர்களாக, இந்த ஆலயமானது ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக ஒளி கொடுக்கும்படியாக, கனி கொடுக்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்துவாராக. ஆமென். நம்மிடத்திற்கு ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவீராக. எங்கள் திருச்சபைக்கு அநேக தேவைகள் தெரியும் ஆண்டவரே. குறையில்லாத ஆசீர்வாதம் கருத்தில் இருக்கிறது. வானத்தில் பலன்களை திறப்பீராக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நிறைவாய் கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியாக இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் பிள்ளைகளை வாழ்வு செழிக்கும்படியாக இரக்கம் பாராட்டும். கடந்து வந்த பாதையில் காணப்பட்ட தோல்விகள் நீங்கி ஜெயமாய் வாழும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. சிலுவையை தியானிக்கிற நாங்கள் ஒருவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாமல் நான் சீஷன் அல்ல என்று சொன்னேன். உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சிலுவையை சுமந்து ஜெயம் எடுக்கும்படியாய் கிருபையாளர். எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை நாங்கள் சுமக்கும் போது எங்களுக்கு தேவையான பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பணியை கர்த்தர் நிறைவாய் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர்களை தாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் வீடுகளுக்கு போகிறார்களையா, உங்களுடைய பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளே உங்களுடைய சமாதானத்தை நிறைவேற்றுவீராக. குடிக்கிற தண்ணீர் புசிக்கிற ஆதாரத்தை ஆசீர்வாதமாக்கி கொடு. கையின் பிரயாசங்களில் அவர்கள் ஆசீர்வாதத்தை நிறைவே பெற்று சந்தோஷமாய் வாழும்படியாய் கிருபையார். இரவு நேரத்திலே படுக்கையிலே எங்கள் பிள்ளைகளுக்கு மீறிக்கும்படியாய் கிருபையார். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்னேன். பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வருவாகட்டும் ஆண்டவரே. அழுகையின் துணி அல்ல, ஜெயத்தின் சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. அழுகையின் சத்தம் அல்ல, பாடல்களின் சத்தம் கேட்கட்டும், ஆட்டங்களின் சத்தம் கேட்கட்டும். எங்கள் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல சுகவாழ்வை எங்கள் பிள்ளைகள் சமாதானமாய் வாழும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரவு நேரத்தில் சங்காரங்கள் வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்ட இரத்தத்தை வாசல்களிலும் கால்களிலும் ஒவ்வொரு வீடுகளும் விசுவாசத்தோடு பூசுகிறோம் ஆண்டவரே. எல்லா வீடுகளுக்குள்ளும் கர்த்தாவே, பகுதி முழுவதும் எல்லா வீடுகளிலும்
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய ஆவியானவருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளிலும், நிலைக்காலிலும், ஒவ்வொரு வீடுகளிலும் வைக்கிறோம் ஆண்டவரே. அதர்சனமான நம்முடைய சிலுவையை இந்த பகுதியினால் நிலைநிறுத்தியிருக்கிறோமே. உடைய பாதுகாப்பு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வெளிநாடுகளிலே, வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதத்தினால் எங்கள் பிள்ளைகள் வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவான வரும்போது குறைவான ஒழிந்து போகும் என்று சொன்னீர். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வீடுகளிலே சிறு பிள்ளைகளை பாதுகாப்பீராக, கீழ்ப்படுதலை கட்டளையிடுவீராக. நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீரங்களுக்கு தந்திருக்கிற வாழ்வை சுகமாய், சமாதானமாய், நிறைவாய் அனுபவிக்கும்படியா எங்களுக்கு கிருபைதான். உங்களுடைய பெற்ற கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியாருடைய இணையில்லாத பிரசன்னம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் நிலைத்திருந்து காப்பதாக. கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே